கர்நாடகா மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்றதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன சட்டம் அப்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கணும். அது எதுக்கு அப்புட்ன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து கர்நாடகா மாநிலத்தில இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நிர்வாக பணிகள் வந்து 50% மற்ற பணிகள் வந்து 75% வந்து கர்நாடகத்தில இருக்கக்கூடிய மக்களுக்கு தான், அங்க இருக்கிற கம்பெனிகள் வந்து முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்த வந்து சட்டசபையில வந்து நிறைவேத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க வந்து முதலமைச்சர் வந்து சித்தராமையா தான் இருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அமைச்சரவை கூட்டத்தில வந்து அத வந்து முடிவு பண்ணி, அத வந்து சட்டமன்றத்தில கொண்டு வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நிறைவேத்தும்போது மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம், அந்த அரசாங்கம் வந்து முடிவு செஞ்சிருந்தது. இது அங்க இருக்கக்கூடிய பிரைவேட் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சட்டத்த வந்து நீங்க பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க, எங்களுக்கு தேவையான ஆட்கள் வந்து திறமையான ஆட்கள் வந்து பல மாநிலங்கள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்க வந்து அவங்கள எங்க கம்பெனி தேர்வு பண்ணி, நாங்க அவங்கள கொண்டு வந்து வேலையில அமர்த்தி, எங்க கம்பெனியில உண்டான வேலைகள செய்ய வைக்கணும். அது மூலியமா தான் எங்க கம்பெனி வளர்ச்சி பெற வைக்க முடியும். ஆனாலும் கூட இங்க இருக்கிற மக்களுக்கு நாங்க வேலை இல்லைன்னு சொல்லல. ஆனா நிர்வாகம் வந்து யாருக்கு குடுக்கணுமோ, அந்த வகையில தான் முடிவு செய்ய முடியும். அதே மாரி அந்த திறமையான ஊழியர்கள் வந்து எல்லா மாநிலத்திலும் இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்தா நாங்க வேலை செய்ய வைக்க முடியும். ஆனா அதே மாரி இங்கே இருந்தாலும், இங்க இருக்கிறவங்களுக்கு நான் வேலை குடுத்துட்டு தான் இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது, நீங்க இந்த மாரி ஒரு சட்டத்த எப்படி கொண்டு வரலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கம்பெனிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு மேல எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சட்டத்த வந்து பாஸ் பண்ணா, நிறைய கம்பெனிகள் வந்து நாங்க இந்த கர்நாடக மாநிலத்த வெளியேறுவோம். அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன காரணம்? இந்த மாரி வந்து நீங்க முடிவு எடுக்கிறது தவறான முடிவு. அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற கர்நாடகத்தில இருக்கிற க கட்சிகளும் சரி, மக்களும் சரி பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சதுனால, இப்ப அந்த சட்டத்த வந்து தற்காலிகமா வந்து நாங்க வந்து நிறைவேற்றல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நல்ல விஷயமா? இந்த மாரி ஒரு முடிவு மாநிலங்கள் எடுக்கிறது நல்ல விஷயமா? அப்புட்ன்னு பார்த்தா கண்டிப்பா வந்து ஒரு தவறான முடிவு தான். என்ன காரணம்னா, இப்ப இந்தியாவ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, வந்து 28 மாநிலங்கள் இருந்தது. இப்ப தெலுங்கானாவோட சேர்த்து 29 மாநிலங்கள் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அதுபோக பஞ்சாயத்து யூனியன்லாம் நெறைய இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து இவ்வளோ பெரிய இந்தியாவுல வந்து ஒரு மாநிலம் வந்து இப்படி வந்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதில்ல. அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த 29 மாநிலங்கள் இருக்கக்கூடிய படிச்சவங்க, பட்டாதாரிகள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தர் தேவைப்படுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழகத்தில இருக்கிற ஒரு பட்டாதாரி வந்து ஆந்திராவுக்கு தேவைப்படுவாரு. ஆந்திராவுல இருக்கிறவர் வந்து தமிழகத்துக்கு தேவைப்படுவாரு. அதேமாரி கர்நாடகாவுல இருக்கிறவர் வந்து ம ம மும்பைக்கு தேவைப்படுவாரு. இந்த மாரி அந்த கம்பெனிகள் வந்து எங்கெங்க இருக்குதோ, அவங்க வந்து திறமையான ஊழியர்கள எடுத்து, அவங்க கம்பெனியில வேலை செய்ய வைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து பரஸ்பரமா வந்து எல்லா மாநிலத்திலயும் இந்த இருக்கிறவங்க வந்து எல்லா மாநிலத்திலும் வேலை செய்யலாம். ஆனா, இப்படி ஒரு முடிவ வந்து இவங்க எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, இது தடப்படும். கம்பெனியோட வளர்ச்சி தடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால, இப்ப வந்து அத முடிவு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன அந்த கர்நாடகாவுல தானே இந்த மாரி ஒரு சட்டத்த பாஸ் பண்றாங்க. நாங்க ஆந்திரா பக்கத்துல இருக்கிறோம்ல. உங்களுக்கு அந்த சட்டம் வந்து ஒத்து வரலன்னா எங்களுக்கு எங்க மாநிலத்துக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான வசதிகள் நாங்க செஞ்சு தர்றோம்ன்னு சொல்லி ஆந்திரா கவர்மெண்ட் அங்க இருக்கிற கம்பெனிகள வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, மறைமுகமா வந்து வரவழைக்கிற மாரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு வந்து தவறான முடிவு. இந்த சட்டம் வந்து இப்ப நிறுத்தி வச்சாலும், அடுத்து வந்து அந்த சட்டத்த வந்து நிறைவேற்றும்போது, அது கர்நாடகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பின்னடைவ ஏற்படுத்தும். வளர்ச்சி ரொம்ப பாதிக்கும். இன்னைக்கு வந்து கர்நாடகா வளர்ச்சியில இருந்தாலும் கூட, வருங்காலங்கள்ல இந்த மாரி சட்டத்த வந்து பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஆனா முக்கியமா பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியாவுல இருக்கிற அத்தன பேருக்கு, அத்தன மாநிலங்களையும் இந்த மாரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, எல்லாருக்குமே அது பிரச்சனை தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலமுமே இப்படி ஒரு சட்டத்த கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்குது. ஆனா இது வந்து சரியா? தவறா? அப்படிங்கிறத இது உங்க பார்வைக்கு விட்டுறேன்.